ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் சால மீன் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சால மீன் கருவாடு எடுத்திருக்கேன். அதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. அதை நல்லா அந்த ரஃப்பாக இருக்கிறது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம அதை ஊற வைக்கணும். அதனால் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு போதும். அது ஊறி முடித்தோடனே நம்ம எடுத்து அதை க்ளீன் பண்ணிடணும். அந்த செதிலெல்லாம் எடுத்துட்டு தலையை கண்டிப்பாக எடுத்துடணும். நம்ம உள்ளே இந்த பிளாக் கலரில் இருக்க குடல் எல்லாத்தையும் எடுத்து தனியாக இப்படி நான் காட்டுற மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஒரு வடைச்சட்டியில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பட்டை வத்தல் சேர்த்துருக்கேன். காரம் எனக்கு கம்மியாக வேணுன்றதுக்காக. அதெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு திரும்ப 1 ஸ்பூன் எண்ணெயில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, 1 தக்காளி போட்டு நல்லா வதக்கி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் கண்டிப்பாக ஊற்றணும். வெந்தயம், கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் இதில் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய், மாங்காய்லாம் கிடைச்சா சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை தூக்கி அதில் ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடணும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சால மீன் கருவாடை அதில் போடணும். போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டாலே நல்லா கருவாடு வெந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.